ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாங்க பாம்பே கராச்சி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேங்க 1 கப்பு. இதுக்கு நான் 3/4 கப்பு வந்து கீ எடுத்திருக்கேன். நான் 1 கப் கார்ன்ஃப்ளோருக்கு 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பொடி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க, நேச்சுரலாக கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக. அதுக்கப்புறம் முந்திரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கப் கார்ன்ஃப்ளோருக்கு நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம பேனில் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் கார்ன்ஃப்ளோருக்கு நான் 2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. சுகரு எந்த பதமும் வர வேணாங்க. இது சுகர் வந்து கரைஞ்சதுனா மட்டும் போதும். நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சுகர் நல்லா கரைஞ்சிருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளோர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாத நல்லா கிண்டி விடுங்க, இல்லை கட்டி பிடிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது பண்ணுங்கள். பாருங்க நல்லா சுண்டி வருது. கைவிடாத நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா வந்து நல்லா கட்டி பிடிச்சிக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க, நல்லா வேகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளோட அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வரும். நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பேனில் நல்லா ஒட்டாமல் நல்லா கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் இதுக்கு வரணுங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ நெய் விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேங்க. ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எல்லோ கலரு இல்லைன்னா சுகர் கேரமலைஸ் பண்ணி கூட நீங்கள் நேச்சுரல் கலராக ஆட் பண்ணிக்கலாங்க.
இது நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அல்வா நல்லா ஒட்டாத வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம கீ தடவின பிளேட்டில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் இருக்கும் இல்லைங்க, அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாத நல்லா வருங்க. நல்லா பாருங்கள், நல்லா இந்த அல்வாவோட பதம் வந்துருச்சு. நல்லா பேனில் நல்லா ஒட்டாத வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ எடுத்து கொட்டிக்கலாங்க. நான் இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இது மைக்ரோ சேஃபுங்க, நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கீயில். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டில் கூட கீ அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதில் நம்ம அல்வாவை நம்ம போர் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இது நல்லா செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நம்ம அல்வாவும் நல்லா செட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை போட்டு நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக வீட்டில் அல்வா செஞ்சிடலாங்க. செமையாக பாம்பே கராச்சி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. செமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் சேலம் பைட்ஸ்.